வணக்கம் செல்லக்குட்டிகளா, நான் உங்கள் சாந்தி சரவணத்தை. இன்றைக்கி நாம் கதை சொல்லி எலி சிறார் கதைகள் கன்னிக்கோயில் ராஜா மாமா எழுதின புத்தகத்திலிருந்து கதை சொல்லி எலி என்ற தலைப்பில் தான் நாம் கதை கேட்க போகிறோம். கதைக்குள்ளே போகலாமா? ஊர்லேருந்து மாலாத்தை வந்துட்டுருக்காங்க. என்ன கேள்விப்பட்டதும் அந்த தெருவில் இருந்த குழந்தைகளுக்கெல்லாம் பயங்கர உற்சாகம். ஹாப்பியாக இருக்குது. டே மதி, மாலாத்தை வந்துட்டாங்களாம் அப்படின்னு குரல் கொடுத்தா இனிய. வீட்டு பாடம் எழுதிட்டு இருக்கேன்டா, நீ போ, கொஞ்ச நேரத்தில் வரேன் அப்படின்னு மதி சொன்னான். ஹரிணி, அத்தை வீட்டுக்கு நீ வரியா அப்படின்னு சுபாவும் கேட்குறா. இருடி வரேன். ஏதோ செஞ்சுட்டு இருக்க வேலையை அப்படியே விட்டுட்டு வரா, வெளியே வரா. உண்மையிலேயே மாலா அத்தை யாழினியின் அத்தை தான். ஆனால் அவங்க வந்துட்டாங்கன்னா அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய செய்தியும் கதையும் சொல்லுவாங்க. கதை சொன்னால் எல்லாருக்குமே பிடிக்கும்ல, அதனால் அத்தைக்கு பெரிய ரசிக கூட்டம் இருக்குது. அத்தை யானை கதை சொல்லுங்க அத்தை, அத்தை அத்தை பேய் கதை சொல்லுங்க அத்தை அப்படின்னு ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு கதை கேட்பாங்க. அத்தையும் மறுக்காமல் அந்த கதையும் சொல்லுவாங்க. அந்த கதையை சொன்னால் மட்டும் சாதாரணமாக கதை மட்டும் சொல்ல மாட்டாங்க, அப்படியே எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்குற மாதிரி கதை சொல்லுவாங்க அத்தை. அதனாலேயே அந்த தெருவில் இருக்கிற எல்லா குழந்தைக்கும் அத்தைன்னா ரொம்ப பிடிக்கும். அத்தை வர நாள் தான் அவங்களுக்கு திருவிழா கொண்டாட்டம். அத்தை வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலை சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்க ஓய்வு எடுக்க 1 மணி நேரம் ஆகும். அதனால் நாமெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நேரமாக இங்கே வந்தோம் அப்படின்னா அத்தையோடு நம்ம கம்ஃபர்டபுளாக பேசலாம் அப்படின்னு யாழினி சொல்கிறாங்க. யாழினி விட்டு மொட்டை மாடி தான் கதை கேட்கும் இடம். அத்தை நடுவில் உட்காந்துட்ருக்க, சுற்றிலும் இந்த எல்லா வாண்டுகளும் உட்காந்துக்கும். என்ன குட்டீஸ், எப்படி இருக்கீங்க அப்படின்னு அத்தை உற்சாகமாக கேட்டாங்களா. நல்லா இருக்கு அத்தை அப்படின்னு எல்லாம் சத்தமாக சொல்கிறாங்க. சரி எனக்கு ஒரு சின்ன தகவல் தரேன், அப்புறமா கதைக்கு போகலாம். நான் சொல்கிற தகவல் காதில் கேட்டுட்டு அப்படியே விட்டுடக்கூடாது. அதை பற்றி இணையத்திலையும் நூலகத்திலையும் நீங்கள் எல்லாம் ஃபர்தராக தேடி கண்டுபிடிச்சி படிக்கணும், சரியா அப்படின்னு அத்தை சொன்னாங்க. சரி அப்படின்னு. நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து போனதுக்கப்புறமா என்ன தகவல் சொன்னீங்க அப்படிங்கிறத தேடி தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அடுத்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை. ஆமாம் அத்தை, போன முறை கூட நீங்கள் சிவப்பு நண்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்ல, அதை பற்றியும் நான் அப்படி தான் செஞ்சேன் அப்படின்னா மதி. சரி இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்கிற கடல் பகுதி, அங்கே இருக்கிற ஒரு உயிரினத்தை பற்றி தான் அத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, அத்தை எனக்கு தெரியும் அது கங்காரு அப்படின்னு ஆரணி சொல்கிறா. இல்லை, நான் கடல் பகுதி அப்படின்னு சொன்னேனே அப்படின்னு அத்தை சொன்ன உடனே முந்திரி கொட்டை அப்படின்னு கிண்டல் செஞ்சாங்க சுபாவை. சரி நான் சொல்ல வந்தது ஒரு கடல் வாழ் உயிரினத்தை பற்றி தான். இது மாற்று மருந்து எதுவுமே இல்லாத கொடுமையான நஞ்சியுடைய உயிரினம். வெறும் 1 மில்லிகிராம் போதும். எதுக்கத்தை அப்படின்னு ஆர்வமாக சுபா கேட்க, மனிதர்களை வீழ்த்துக்கிறதுக்கு தான். விழுறதுக்குன்னா என்ன, அவங்களுக்கு ஏதாவது ஸ்பாயில் பண்ணிடும். வெறும் 1 கிராம் நஞ்சே போதும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, ஆச்சரியமாக எல்லாம் கேட்குறாங்க. அப்படி என்ன உயிரினம் அத்தை அப்படின்னு மதி கேட்க, அந்த உயிரினத்தோட பேர் நீல வளைய சாக்கு கணவாய், ப்ளூ டிங்க்ட் ஆக்டோபஸ். இது என்காலி குடும்பத்தை சேர்ந்த குடிய நஞ்சுள்ள கடல்வாழ் உயிரினம். இதில் 4 இனங்கள் இருக்குது. இதோட உடம்புல நீல நிறத்தில் வளையம் இருக்குமா. அந்த நீல நிறத்த வளையங்கள் இருக்கிறதுனால இதுக்கு நீல வளைய சாக்கு கணவாயின்னு பேரை வச்சாங்களாம் அப்படின்னு அத்தை சொல்கிறாங்க. நான் இதை இன்றைக்கே வரைந்து நீங்கள் சொன்ன தகவலையும் எழுதிடுறத்த அப்படின்னு இனியும் சொல்கிறான். சரி, இன்றைக்கி என்ன கதை வேணுமோ அதை ஒரு சீட்டில் எழுதி போடுங்க, குழுக்கலாம். யாருடைய பேர் வருதோ அவங்க எழுதி போட்ட கதையை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அத்தை. எல்லோரும் பேர் எழுதி ஒரு குடுவையில் போட்டு யானை குழுக்கிறாங்க. சுபா ஒரு சீட்டு எடுத்தா. மீரா பெயர் வந்துச்சு. அதில் வரிக்குதிரை அப்படின்ற கதை எழுதியிருந்தது. அடடே, யாருமே அதிகமே பயன்படுத்தாத ஒரு விலங்கை பற்றி சொல்லியிருக்கிற, உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு அத்தை சொன்னோன்னே எல்லாரும் கை தட்டுறாங்க. சரி, இப்போ நம்ம வரிக்குதிரை கதைக்கு போகலாமா? அமேசான் மாதிரி ஒரு பெரிய காட்டில் நிறைய விலங்கு இருந்துச்சு அப்படின்னு அத்தை கதை சொல்ல ஆரம்பித்தாங்க. குட்டிங்கெல்லாம் அப்படியே ஆர்வமாக கேட்க ஆரம்பித்தாங்க. அத்தை முகத்தையே பார்த்துட்ருக்காங்க. மாடியில் பழைய பொருட்களை போட்டு வச்சுருந்த இடத்துல ஒரு எலி குடும்பம் இருந்துச்சு. அந்த குட்டி எலியை மாலாத்தை சொல்லும் கதையை கேட்க ஆரம்பிச்சிச்சு. அட, எவ்வளோ அழகாக கதை கேட்குறாங்க, ஆர்வமாக கேட்கும்படி கதை சொல்கிறாங்க அப்படின்னு வியந்து ஒரு எலி வேற பாராட்டுது. ஆமாம், எனக்கு கூட கதை சொல்லணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எப்படி சொல்லணும், எதை பற்றி சொல்லணும்னு தெரியலையே அப்படின்னு ஒரு எலி குஞ்சு சொல்லுச்சு.
அந்த நேரத்தில் உணவு எடுக்க வந்த அம்மா எலி, என்ன எல்லாரும் எதையோ ரொம்ப ஆர்வமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே, அம்மா அம்மா எனக்கு கதை சொல்ல ஆசையாக இருக்குது, ஆனால் கதையை எங்கே எப்படி தொடங்குதுன்னு தெரியலம்மா அப்படின்னுச்சு எலி குஞ்சு. ஓ, கதை சொல்லி சொல்லியா மாறணுமா? நீ தான் நான் கதை சொல்லி சொல்லலையே, மறந்துட்டியே அப்படின்னு கேட்டுச்சு அம்மா எலி. நான் எங்கள் அம்மா கதை சொல்கிறேன் ஆச்சரியமாக கேட்டது. நான் எங்கம்மா கதை சொல்கிறேன் ஆச்சரியமாக கேட்டது எலி குஞ்சு. நாம் ஒரு நாள் இங்கேருந்து எதிர் வீட்டுக்கு போனோமே. ஆமாம், அப்போ உணவை எடுத்துகிட்டு வரும்போது ஒருத்தர் வந்துட்டார். நாங்கள் எல்லாம் உன்னை விட்டுட்டு ஓடி வந்துட்டோம். நீ அங்கேருந்து எப்படி தப்பிச்சு வந்தேன்னு சொன்னியே. ஆமாம், அந்த அனுபவத்தை சொல்கிறது தான் கதை. அதை சொல்லும்போது கேட்குறவங்க ரொம்ப ஆர்வமாக கேட்கணும், அவங்க உற்சாகமாகணும். அந்த திறமை உன்னிடம் இருக்குது. நீ சிறந்த கதை சொல்லித்தான் மனுஷங்க படித்ததில் இருந்து அவங்க பெற்ற அனுபவத்துலேருந்து கதை சொல்லுவாங்க. உனக்கு அனுபவம் அதிகமாக இருக்குது, உன்னோட அனுபவத்தை நீ கதையாக சொல்லு, நாங்கள்லாம் கேட்குறோம் அப்படின்னு அம்மா எலி சொல்லிச்சு. அம்மா, நானும் ஒரு கதை சொல்லியாம்மா அப்படின்னு அந்த குட்டி எலி கேட்டுச்சு. ஆமாம், யாரெல்லாம் கதையை ரசிக்கும்படி சொல்கிறாங்களோ அவங்க கதை சொல்லித்தானே. நீ அன்னைக்கு சொன்ன கதை எவ்வளோ விறுவிறுப்பாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு அம்மா எலி அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம், எங்களுக்கு கூட கேட்க கேட்க ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு அப்படின்னு எலி குஞ்சுகள்லாம் சத்தமாக சொல்லுது. என் அருமை கதை சொல்லியே, உன்னுடைய சுவையான அனுபவத்தை கதையாக சொல்லு, கேட்க காத்திருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் குரல்ல அம்மா எலி சொல்ல, தன் அனுபவத்தை கதையாக சொல்ல முன் வந்தது குட்டி எலி. கதை சொல்லி எலியை சூழ்ந்துக்கிச்சு மற்ற எலி குஞ்சுங்களை. உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சாந்தி சரவணன் அத்தை. பாய்.